அது வேலூர் இப்ராஹிமுக்கு போடக்கூடிய ஓட்டு. பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு, சாரி விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு அது பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு. விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு அது வேலூர் இப்ராஹிமுக்கு போடக்கூடிய ஓட்டு. விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு ஆர்எஸ்எஸ்க்கு போடக்கூடிய ஓட்டு. விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு பள்ளிவாசல்களை இடிப்பதற்கும் மதரசாக்களை தகர்ப்பதற்கும் போடக்கூடிய ஓட்டு. விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு உங்களுடைய ஈமானுக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதனால சொல்றேன், முஸ்லீம் இளைஞர்களே தயவு செஞ்சு கவர்ச்சியில் மயங்கிடாதீங்க. மற்ற இளைஞர்கள், முஸ்லீம் அல்லாத இளைஞர்கள், இளம்பெண்கள் அவன் கவர்ச்சியில் மயங்கி அவன் பின்னாடி போறானா, அது ஒரு நியாயம் இருக்குதுங்க. அவனுக்கு வழிகாட்டுதல் கிடையாது, அவனுக்கு குரான் இல்லை, ஹதீஸ் இல்லை, மார்க்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஈமானும் இல்லை, அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏதோ பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சு பின்னாடி போவான். ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் குரான் இருக்குது, ரசூலோட ஹதீஸ் இருக்குது, நம்ம கொடுத்த ஈமான் இருக்குது. அந்த ஈமானை எந்த நிலையிலும் பறி கொடுக்க மாட்டோம். நம்ம ஏன் முஸ்லீம்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டோம்? பிஜேபியோட முஸ்லீமோட பிஜேபி ஓட்டு போட மாட்டான். காரணம் என்ன? பிஜேபி நமக்கு என்ன பிரச்சனை? பிஜேபியில் நல்லவங்க இல்லையா? பிஜேபி நல்லாட்சி பண்றவங்க இல்லையா? பிஜேபியில் ஊழல் செய்யாதவன் அறிவாளிகள் யாரும் இல்லையா? இருக்கிறாங்க. இருந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டோம். என்ன காரணம்? நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கிறான், நம்முடைய இஸ்லாத்துக்கு வேட்டு வைக்கிறான், நம்மளை காஃபிரா மாத்தன்னு பார்க்கறான். அதே தாங்க விஜய், எந்த வித்தியாசமும் இல்லைங்க. அதனால சகோதரர்களே, தயவு செஞ்சு விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. சரி.